அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு குனாஃபா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். 360 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். 2 பாக்கெட் 360 கிராம். நம்ம கையாலே நல்லா உடச்சி வச்சுக்கலாம். பாதாம் 25, முந்திரி 25 எடுத்து வச்சுக்கிறேன். அதை நம்ம நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிறதுல ஜீனி அரை கப் சேர்த்து அரைச்சிக்கலாம். பவுடர் மாரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சேமியா வறுக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். அதில் நம்ம உடச்சி வச்ச சேமியா எல்லாத்தையுமே போட்டு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதாம், முந்திரி, ஜீனி 3த்தையும் அரைச்சி வச்சோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து எல்லா சேமியாலையும் படும்படி நம்ம கிளறிக்கணும். எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பாலாக எடுத்திருக்கேன். பால் நல்லா காய்ச்சி வந்தோடனே 3/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி கலந்து சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் கலந்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான். இப்போது பாலில் கலந்துடலாம். நல்லா நம்ம கிண்ட ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். போல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சேமியா போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறமும் நம்ம ரெடி பண்ணி வச்ச சேமியா போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு லேயர் கஸ்டர்ட் க்ரீம் சேர்த்துக்கலாம். இதை 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.